கணேசாய நமக. முருகாசரணம். ரோஜா பூ இயற்கை தந்த கொடை. உண்மையான ரோஜா நறுமணத்தோடு இவற்றின் இதழ்கள் இன்னும் சற்று நேரத்தில் உதிர்ந்துவிடும். இருப்பினும் தன் நறுமணத்தை இழந்து விடாமல் நாள் முழுவதும் பிறகு காய்ந்த நிலை. அப்போதும் இதன் அருமை குறைவதில்லை. சுத்தமான பசும்பால் காய்ச்சி சில இதழ்களை 200 மில்லி பாலுக்கு 1 கைப்பிடி அளவு பாலுடன் கலந்து ஆற வைத்து இளம் சூட்டு நிலையில் 1 வாரம் குடித்து வந்தால் போதும். வயிறு சம்பந்தப்பட்ட அல்சர், தீராத வயிற்றுவலி, குறிப்பாக பெண்கள் மாதவிடாய் காலத்தில் படும் துயரம் காணாமல் போகும். சர்க்கரை சேர்க்க வேண்டாம். சற்று துவர்ப்பு சுவையுடன் இருக்கும். அதுவே இதன் மருத்துவ குணம். தேவையற்ற பக்க விளைவுகள் எதுவும் இல்லாத எளிய முறை. இதற்கெல்லாம் எங்கே நேரம் இருக்கிறது என்று நினைப்பவர்கள் சற்று சிந்திக்க, ஒரு மருத்துவரிடம் செல்ல, அங்கே காத்திருக்க, அவரிடம் ஆலோசனை பெற, அவற்றை கடைபிடிக்க என்று விரயமாகும் நேரத்தோடு ஒப்பிடுகையில் இது அவ்வளவு பெரிய காரியமே இல்லை. சற்று விசாரித்து பணத்தை பற்றி அதிகமாக கவலைப்படாமல், உண்மையில் ஆங்கில மருத்துவத்துக்காகும் செலவில் 10 1 பங்கு கூட செலவாகாது. பூ வியாபாரி, பால் வியாபாரி இவர்களின் உதவியுடன் அந்தந்த பகுதிகளில் எளிதாக பெறக்கூடிய பொருட்கள்தான். இன்று இல்லாவிட்டாலும் என்றேனும் ஒரு நாள் யாருக்காவது பயனளிக்கும் என்ற நம்பிக்கையுடன் இந்த பகிர்வு. நன்றி.